திகழழகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். வீடியோ பதிவிற்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் கீழே இருக்கும் சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் நமது திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனை போற்றி. நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்கள் வாழ்வில் நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று நான் அடித்து சொல்வேன். மகர ராசி அன்பர்களே, உங்கள் மன உறுதி எத்தகையது என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் வைராக்கியம்தான் உங்கள் முதல் அடையாளம். நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டா அதை நிறைவேற்றாமல் விட மாட்டீங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குதுங்கிற அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டீங்க. ஆனால் ஒன்று, உங்ககிட்ட காதல், கோபம், நட்பு இது எல்லாமே ரொம்ப தீவிரமாக இருக்கும். யாரையாவது நம்பிட்டீங்கன்னா அந்த நம்பிக்கைக்காக உயிரையும் கொடுக்க தயங்காத அற்புதமான குணம் கொண்டவங்க நீங்கள். வாழ்க்கையில் எத்தனை முட்டுக்கட்டைகள் வந்தாலும் உங்களோட விடாமுயற்சியால் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வெற்றி அடைவீங்க. மற்றவங்க எல்லாம் ஐயோ இதெல்லாம் யாராலையும் முடியாதுப்பான்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்கள் இப்போ ஒரு பிளான் போட்டு இறங்குனீங்கன்னா நிச்சயம் அதில் ஜெயிச்சு காட்டுவீங்க. அன்பு நேயர்களே, உங்கள் நட்பு எத்தகைய மகத்துவமானது தெரியுமா? மகர ராசிக்காரங்க நட்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்கள் நண்பனுக்காக எதையும் செய்ய துணிவீங்க. ஆனால் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட மாட்டீங்க. சரி விடு பார்த்துக்கலாம்னு கடந்து போயிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு நெருக்கமான ஒரு உறவோ இல்லை நண்பரோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் போதும், அவங்களுக்கு உதவி செய்ய முதல் ஆளாக ஓடி போய் நிற்பீங்க. இவ்வளவு நற்குணங்களை கொண்ட மகர ராசி அன்பர்கள் எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நான் இப்படி உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போதே ஏங்கம்மா எங்களை பார்த்து இப்படி கேட்குறீங்களே, நாங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா? எங்களை பார்த்தா நலமாக இருக்கிற மாதிரியா தெரியுதுன்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது எனக்கு தெளிவாக புரியுதுங்க. மகர ராசி நேயர்களே, உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கரையப் போகிறது என்று சொன்னால் நம்புவீங்களா? உண்மைதாங்க. மகர ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இப்போது இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி மெல்ல கரைஞ்சு போக போகுது. உங்கள் வாழ்க்கை ரொம்ப அருமையாக மாறப்போகுது. திருமண யோகம், கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு வருத்தப்படுறவங்களுக்கு இனி சரியான வாழ்க்கை துணை அமைய போகுது. புத்திர பாக்கியம், குழந்தை செல்வம் இல்லை என்னங்கிற தம்பதிகளுக்கு நல்ல செய்தி கிடைக்க போகுது. சொத்து லாபம், பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து அந்த சொத்து உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். உடல்நிலை ஆரோக்கியம் இருக்க போகுது. இந்த வீடியோ பதிவில் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை செய்ய போகிறாருன்னு விரிவாக பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெற ஒரு நல்ல குருவின் ஆலோசனை தேவையா? ஆமாங்க, ஒரு நல்ல குருவோட வழிகாட்டுதல் இருந்தால் எப்பேற்பட்ட காரியத்தையும் சாதிச்சிடலாம். இன்றைக்கி நிறைய பேர் திறமை இருந்தும் ராசி இல்லை என்ன நினைக்கிறீங்க? தொழில், அன்பு, குடும்பம் எதுலேயும் ஒரு திருப்தி இல்லை. இந்த நிலை மாற ஈசனின் அருள் நமக்கு வேணும். ஈசன் காலசக்கர ரூபமாக, நீதி ரூபமாக, சனி ரூபமாக இருக்கார். சனி பகவான் நம்ம கஷ்டப்படுத்துகிறவர் இல்லை, நம்ம திருத்துறவர். ஒரு பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை சீர்திருத்துகிற மாதிரி அவர் நம்ம நல்வழிப்படுத்துகிறாரு. பதவி வரும்போது பணிவு வரணும்னு அவர் நமக்கு சொல்லி கொடுக்க போகிறாரு. ஒரு சாம்ராஜ்யத்தை அமைக்க ஒரு செங்கலை கூட தவறவிடக்கூடாதுங்கிற பக்குவத்தை அவர் நமக்கு தருவார். ஏழரை சனியின் கஷ்டங்கள் இனி மாறும் என்று சொன்னால் மகிழ்ச்சி தானே? மகர ராசிக்காரங்களே, கடந்த 7.5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், உறவு பிரிவுகள் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இனி அந்த துன்பங்கள் எல்லாம் காணல் நீராக கரைய போகுது. இந்த பிறவியின் பலனை இப்போ தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இனிமேல் உங்களுக்கு முன் யோசனை அதிகம் வரப்போகுது. ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, சாப்பிட போனாலும் சரி, முன் யோசனை ரொம்ப அவசியம். ஏன்னா முன் யோசனை இல்லாதவன் தோற்று போவான். மகர ராசிக்கு இது முன் யோசனை நேரம். இது ஒரு பொக்கிஷம் போல வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர வைப்பார். உன்னை விட்டு போனவங்களை பற்றி இனி கவலைப்படாதீங்க. ஆண்டவன் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதை வச்சு சந்தோஷமாக வாழுங்க. புதிய நட்பு, அன்பு, உறவுகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்கள் அளவைத்தவர்கள் உங்கள் காலடியில் விடுவார்கள் என தெரியுமா? இதுதான் நிதர்சனம். மகர ராசிக்கு இது புரட்சி பண்ணும் நேரமாக இருக்குது. எதை எடுத்தாலும் முன் யோசனையோட, நம்பிக்கையோடு இருங்க. உங்களை மட்டும் நம்புங்க, இல்லைன்னா பணம், மனம், இடத்தை இழக்க நேரிடும். சிரித்த முகத்தோடு இருங்க. சிரிப்பு உங்களுக்கு சொந்தம். உங்களை கஷ்டப்படுத்தியவங்க வருத்தப்படுவாங்க. ஒரு காலகட்டத்தில் உங்கள் காலில் வந்து விழுவாங்க. ஆனால் மீண்டும் அதே தப்பை செஞ்சிடாதீங்க. மன்னித்து விடுங்க, ஆனால் ஏற்றுக்கொள்ளாதீங்க. தப்பு செய்தவனுக்கு ஒரே தண்டனை, உங்களை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் என்பது தான். 7.5 சனியில் நிறைய அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மீண்டும் அந்த வலையில் சிக்கிக்கொள்ளாதீங்க. உங்களோட சந்தோஷமான விஷயங்களை சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பகிராதீங்க. அது சிலருக்கு பொறாமையை தரும். அப்பப்போ கொஞ்சம் சோகமாக இருக்கிற மாதிரி காட்டுங்க. ஏன்னா உங்கள் உறவுகள் சில பேர் நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் சந்தோஷப்படுவாங்க. அதனால் யாரிடமும் ரொம்ப சுரண்ட விட்டுறாதீங்க. சங்கடங்கள் உறவுகளால் தான் வருகிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? சனி பெயர்ச்சி உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்காது. ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற உறவுகள் தான் நமக்கு சங்கடத்தை கொடுக்கும். யார் மேலே அதிக நம்பிக்கை வைக்கிறீங்களோ
அங்கே தான் அடி விழும். இனிமேல் இதையெல்லாம் பார்த்து சமாளிங்க. பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்குறாங்க. ஆனால் நன்றி சொல்ல எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க? உலகம் அப்படித்தான் இருக்குது. இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் மனித மனசை புரிஞ்சுக்கத்தான். இதற்கு ஒரு எளிய வழி என்ன தெரியுமா? தினமும் காலையில் 5 முறை பிள்ளையாருக்கு தூப்புக்கரணம் போடுங்க. உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை அவர்கிட்ட இறக்கி வைங்க. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லா சங்கடங்களும் பஞ்சாக பறந்துடும். மகர ராசி மண்டலத்தில் எத்தனையாவது இடம் தெரியுமா? நம்ம ராசி மண்டலத்தில் 10ஆவதாக இருக்கக்கூடிய ராசி தான் மகரம். இதன் அதிபதி சனி பகவான். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க நீங்கள். உங்களுக்கு நட்பு ராசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சிகம். நீங்கள் ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க. உங்கள் அழகான பேச்சால் எதிரிகளை கூட நண்பனாக்கிடுவீங்க. உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யக்கூடிய தியாகிகள் நீங்கள். இந்த மாதம் சனி பெயர்ச்சி தரும் 20 முக்கிய நன்மைகள் என்ன தெரியுமா? மகர ராசி அன்பர்களே, இது உங்களுக்காக காத்திருக்கும் நன்மைகள். தடைகள் நீங்கும். நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த காரியங்கள் மெல்ல மெல்ல முடிவுக்கு வரும். துன்பங்கள் விலகும். வாழ்க்கையில் இருந்த கவலைகள் காணல் நீராக கரையும். வருமானம் உயரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கைக்கு வந்து சேரும். மனதைரியம், பொறுமையும் துணிச்சலும் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும். வேலை நிலைத்தன்மை. அரசு அல்லது தனியார் வேலையில் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் உண்டு. கட்டுப்பாடு. வாழ்க்கையில் ஒரு ஒழுங்குமுறை உருவாகும். செலவு குறையும். வீண் செலவுகள் குறைந்து சேமிப்பு பழக்கம் அதிகரிக்கும். கடன் தீரும். உங்களை வாட்டி வதைத்த கடன் சுமை குறையப் போகுது. பொறுப்புணர்ச்சி. உங்களின் பொறுப்புகள் கூடும். அதை சிறப்பாக செய்வீங்க. பெரியவர்கள் ஆதரவு. மூத்தவர்களின் ஆசீர்வாதமும் உதவியும் தேடி வரும். சட்டம் சாதகம். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி. தொழிலில் நல்ல ஒழுங்கும் முன்னேற்றமும் ஏற்படும். பழைய பிரச்சனைகள். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆசைகள் நிறைவேறும். உங்கள் மனதிற்குள் இருந்த நீண்ட நாள் கனவுகள் பலிக்கும். முடிவெடுக்கும் திறன். பொறுமையாக சிந்தித்து சரியான முடிவுகளை எடுப்பீங்க. மன அழுத்தம் குறையும். தேவையற்ற கவலைகள் உங்களை விட்டு விலகும். குடும்ப கௌரவம். குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு பொறுப்பான இடம் கிடைக்கும். முதிர்ச்சி. வாழ்க்கை அனுபவம் மூலம் உங்களுக்கு பெரிய பக்குவம் கிடைக்கும். தவறுகளை திருத்துதல். உங்கள் பலவீனங்களை உணர்ந்து திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு வரும். எதிர்கால திட்டம். நம்பிக்கையோடு உங்கள் எதிர்காலத்தை திட்டமிட முடியும். வீடு மற்றும் சொத்து விஷயத்தில் லாபம் வருமா? நிச்சயமாக. நிலம் அல்லது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்களை தேடி வரும். வேலை பார்க்கும் இடத்துல உங்களுக்கு மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். நேர்மையும் ஒழுக்கமும் உங்களுக்கு பெரிய பலத்தை தரும். உண்மையான நட்புகள் உங்களை தேடி வரும். ஆன்மீக சிந்தனைகள் கூடி மன அமைதி கிடைக்கும். பொறுமையால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த எளிய பரிகாரம் என்ன தெரியுமா? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. உதவி செய்யணும்னா லட்சக்கணக்கில் பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பேனாவோ இல்லை ஒரு பென்சிலோ வாங்கி கொடுங்க. அந்த பிஞ்சு உள்ளங்களின் ஆசீர்வாதம் நீங்கள் செஞ்ச பாவங்களை எல்லாம் போக்கிடும். உங்கள் வாழ்க்கை ஒரு சொர்க்கமாக மாற்றிடும். மகர ராசி அன்பர்களே, காலம் உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. எதற்கும் கலங்காதீங்க. நம்பிக்கையுடன் நடை போடுங்கள். சனி பகவான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார். உழைப்பை நம்புங்கள். தெய்வத்தை நம்புங்கள். உங்களுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்டில் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.